அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஜைரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிக்கன் அண்டு வெஜ்ஜு கோலா உருண்டைங்க. மட்டன் கோலா உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, சிக்கன் கோலா உருண்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வெஜ்ஜு கோலா உருண்டை எப்படின்னு பாருங்கள். சிக்கன் அண்டு வெஜ்ஜு கோலா உருண்டைக்கு 1 கப் சிக்கன் எடுத்துக்கோங்க, 1 கப் கேரட்டு, 1 கப் பீட்ரூட்டு, 1 கப்பு முட்டைக்கோசு, 1 கப்பு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகாய், அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது, 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் பொடி, கொஞ்சம் சிக்கன் பொடியோடு கலந்தது எங்கிட்ட இருக்குது, அதை வச்சுருக்கோம். ஆமாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம தேவையான அளவு எப்படின்னா, அந்த சிக்கன் தண்ணி பதமாக இருக்கிறதுனால அந்த பொட்டுக்கடலைன்னு சொல்லுவோம்ல, பொரிக்கடலை, அது நுணுக்கி வச்சுக்கோங்க. அந்த பொட்டுக்கடலை மாவு தான் போடணும். அப்போ இப்போ நம்ம தேவையான அந்த காய்கறி, பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு, அந்த இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது, உப்பு, அந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த கடலை மாவு இருக்குல்ல, பொட்டுக்கடலை மாவு தேவைக்கு அளவு போட்டுக்கோங்க. எப்படின்னா நம்ம வடை தட்டி போடுற அளவுக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு எண்ணெய் தண்ணி பதம் இல்லாத அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கோலா உருண்டையை அழகாக அப்படி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்டாக போடுறது சில குழந்தைகளுக்கு பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு வடை மாதிரி தட்டி கொடுத்தா பிடிக்கும். இப்போ இந்த காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த சிக்கனோடு சேர்ந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம வடை மாதிரியும் தட்டி போடலாம், கோலா மாதிரி இப்படி உருண்டையாகவும் போடலாம், இப்படி வடை மாதிரி தட்டியும் போடலாம். இந்த மாதிரி தட்டி நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி வைங்க. ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துடணும். இதில் எப்படின்னா, இந்த குழந்தைங்கள் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் சிக்கன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க, இந்த காய்கறிலாம் சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு போட்டு கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் கூட. இந்த மாதிரி பீட்ரூட்டு, கேரட்டு, முட்டைக்கோசு, அப்புறம் வேணுங்கிற காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் துருவி மட்டும் போட்டு செய்யுங்க, செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பரான கோலா உருண்டை ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.